Dear viewers, yet another episode on the IPL. நாங்க பாட்காஸ்ட் பண்ண நேரம் இடம் தெரியல. சென்னை சூப்பரா விளையாடுது. இன்னைக்கு இன்னொரு அபார தோல்வி. பேர்ல மட்டும்தான் சூப்பர் இருக்கு. ஆமா, பர்ஃபார்மன்ஸ்ல இல்ல. ஓப்பனிங் நல்லா தான் இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் இல்ல, சென்னை சுமாரான கிங்ஸ். நக்கல்யா அவனுக்கு கண்டிப்பா ரொம்ப சுமாரா. இப்போதைக்கு அப்படிதான் இருக்கு. பேட்டிங் ஆக சுமார் கூட இல்ல, சுமார் கூட ரொம்ப தான் இருக்கும். அது அந்த இது ரொம்ப பேட்டிங் ரொம்ப கேவலமா ஃபெயில் ஆகுது. பவுலிங் கம்பேர் பண்ணா கொஞ்சம் பரவாயில்லாம ஃபெயில் ஆகுது. ஃபீல்டிங் கொஞ்சம் ஓகே பண்ணுறோம். ஸோ இவனையும் மட்டும் அப்போ போற ஸ்டம்பிங் பண்ண நான் இவரோட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் எல்லாம் தோனி பேட்டிங் பண்ண வந்தா இருக்கிற மேட்ச் ஜெயிச்சிடும் அப்படின்னு இருக்கும். இப்பதான் இந்த பேட்மெண்ட் அவ்வளவு விளையாண்டுருக்கீங்களா, அவ்வளவு கேவலமா விளையாண்டுருக்கீங்களா. 10வது ஓவர்லயே வந்துட்டாரு இன்னைக்கு. ஆமா ஆமா, இன்னைக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரம் வந்து ஏதோ லைட்டா கேட்க ஆரம்பிச்சிட்டு போல. ஆனா கதை என்னமோ அதேதான். ஆனா சென்னை கிரவுடு வந்து தோனிங்கிறதுனால எதுவும் சொல்ல முடியல. அவங்களால அமைதியா இருந்தாங்க. வந்து 10 ஓவரும் சிங்கிள் தான். அந்த பேட்டை வாங்கி ஃபார்வர்ட் டிஃபென்ஸ் பாத்தியா, இந்தியா ஆஃப்டர் டெஸ்ட் மேட்ச் விளையாட மாட்டேங்குன்னு ஃபீல் பண்றோம். அதனால இன்னைக்கு சென்னை செமையா டிஃபெண்ட் பண்ணி விஜய் சங்கர் நான் ட்ரீம் லெவன்லயே எடுக்க மாட்டேன். அங்க பாரு, இது சங்கர் சிமெண்ட்ல கட்டினது, உறுதியிலையும் நம்பிக்கையிலையும் கட்டினது. அவரை டீம்ல எடுத்து அது நம்பர் 4 எவ்வளவு முக்கியமான பேட்டிங் இன்னும் வாஸ்ட் ஆயிட்டே போகுது. போன மேட்ச்ல பேட்ஸ்மேன் ஏதோ ஒண்ணு தெரிஞ்சாங்க, இந்த டைம் பேட்ஸ்மேனே தெரியல. டக்குனு பார்த்தா ஜடேஜா தோனி இவங்களும் வந்துட்டாங்க. ஆமா, இதுல இருந்துட்டு வாங்கி சென்னை பேட்டிங் எப்பவுமே வந்து லாங்கா இருக்கும். டக்குன்னு பார்த்தா நானும் இன்னைக்கு அப்படிதான் பாக்குறேன். விஜய் சங்கர் காலத்து ஜடேஜா, அதுக்கப்புறம் தோனி இவங்கதான், வேற யாரும் தோனியாது. ஆனா இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன், இதுக்கு அஸ்வினே வந்திருக்கலாம். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல. இனி ஆஷனோ வரல, ஏதோ பண்றாங்க. என்ன கேம் பிளான் தெரியல. ஆக்சுவலி ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி சுத்தமா இந்த டைம் இல்ல. ஸ்ட்ராட்டஜி வித்வுட் எனி ஸ்ட்ராட்டஜி விளையாடுற மாதிரி இருக்குங்க. நம்ம வந்து நம்ம கேம் தான் விளையாடுவோம்னு சொல்லிட்டு விளையாண்டு இருக்க முடியாது. மற்ற டீம் எல்லாம் 200 அடிக்கிறாங்க. அடாப்ட் பண்ண மாட்டேங்காங்க, இன்னும் அடாப்ட் பண்ணல. திரும்ப பவர் ஹிட்டர்ஸ் லைஃப்லெஸ்ஸா இருக்கு. சிஎஸ்கே மேட்ச் பார்க்கும்போது ரொம்ப லைஃப்லெஸ்ஸா இருக்கு. பாக்குறது ரொம்ப லைஃப்லெஸ்ஸா இருக்கு. கடைசியில கமெண்ட்ல பாக்குறது, சமரில பாக்குறதுலாம் இருக்கு. இருக்கிறதுலே சிஎஸ்கேக்கு பவுலிங் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு, பெட்டரா இருக்கு. ஆனா அதுவுமே 180 190 கன்ஃபார்மா ஃபிக்ஸா நம்ம எல்லா மேட்ச்லயும். அதுலயுமே இன்னைக்கு ஒரு இது 100 வந்து ஆமா 100 ரன் கொடுத்துருப்பாரு. விட்டா 4 ஓவர் கூட போடல. 4 ஓவர் போடல. 3 ஓவர்ல 36 எவ்வளவு கன்சிடர் பண்ணிட்டாருன்னா ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு யோசிச்சேன். சேஞ்ச் என்ன, கான்வே மட்டும் அவங்களோட சேஞ்ச் இதுக்கு முதலே பரவாயில்ல அப்படி இருக்குது. வேற உட்கார கூடாது. அதைத்தான் நான் நம்ம போன மேட்ச்க்கு அப்புறம் பேசணும். ஆமா, ஒரு பேட்டிங் ஷஃபல் பண்ணாம இவங்க வந்து ரீப்ளேஸ் மட்டும் பண்றாங்க. அது கிடையாது. திரிபாட்டி நம்பர் 4ல வச்சிருக்கோம். திரிபாட்டி மிடில் ஆர்டர்ல இருந்தா கொஞ்சம் நல்ல ஒரு மிடில் ஆர்டரா தெரியும். அப்பதான் இப்ப வந்து மிடில் ஆர்டரா தெரிய மாட்டேங்குது. ஒரு ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமா ஆமா, உண்மையில விஜய் சங்கர் நாட் அப் டு தி T20 டிமாண்ட்ஸ் ஆஃப் டுடே. ரன் ரேட் முக்குதார் அடிக்கிறதுக்கு he tried, but அவரால முடியாது. இவ்வளவுதான் முடியும். அந்த கேம்ல தான் முடியும். அவர் தப்பு சொல்லலாம்னா இவரால இவ்வளவுதான் முடியும். அந்த லெவலுக்கு பேட்டிங் வச்சிருக்கணும், வேற எதுவும் கொண்டு வந்திருக்கணும். ஐ மீன் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கணும். இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இதை தாண்டி வேற பேட்ஸ்மேன் கிடையாது நம்ம கிட்ட. பவுலர்ஸ் இன்னும் 2-3 பவுலர்ஸ் இன்னும் இது பண்ணாம இருக்காங்க, வெளியே இருக்காங்க. ஆமா, தேவைப்பட்டு அவங்கள கொண்டு வரலாம். ஆனா பேட்ஸ்மேன் கிடையாது. இதுதான் பேட்ஸ்மேன், இது வச்சாலும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம பேட்டிங் ஷஃபல் பண்ணி பார்க்கணும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி திரிபாட்டி எடுத்து மிடில் ஆர்டர்ல வச்சா கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ற மாதிரி ஒரு ஆளு, மிடில் ஓவர்ஸ் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு ஆளு. அப்புறம் அவங்களை சுத்தி கொஞ்சம் ஹிட்டர்ஸ், ஒரு ஓப்பனிங் கான்வே அண்ட் ருத்ராஜ் வந்து ஆகணும். இந்த டைம் பார்த்து 2 மேட்ச் நல்லா டைம் பண்ணாரு. ஓப்பனிங்ல ருத்ராஜ் வந்தா தான் பெஸ்ட். சென்னையோட பெஸ்ட் பிளேயர் ஓப்பனிங்ல வரணும். ஓப்பனிங்ல வந்தா தான் பெஸ்ட். யூ கேன் மேக்ஸிமைஸ் த பவர் பிளே. என்ன அவங்களுக்கு ஒரு அப்சஷன்னு தெரியல ப்ரோ. சேம் டைப் ஆஃப் பிளேயர்ஸ் எடுத்து சொல்லலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க. ஆனா இவங்கள விட்ட வேற யார் இருக்கிறா சென்னை பெஞ்ச்ல? அதுதான் சொன்ன பெஞ்ச்ல யாரும் இல்ல. ஸ்டீஃபன் பிளேஸ் மட்டும் தான் இருக்காரு. அவர்தான் பேட் போட்டு வேற இருக்கணும்.
வேற யாரும் கிடையாது. வேற யாரும் கிடையாது. டீம் ஸ்குவாட் எவ்வளவுதான் தடவி தேடி எப்படி என்ன பண்ணி பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்குது. வயசான பிளேயர் எல்லாம் எடுப்பாங்க, ஆனா நல்லா அடிக்கிற பிளேயர் எடுப்பாங்க. இப்போ அதுவும் எடுக்க மாட்டாங்கிறாங்க. பேட்டிங் ஒண்ணும் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு. அவ்வளவுதான், இந்த சீசன் முடிஞ்சிட்டு அடுத்த சீசன் ஆஸ்திரேலியாச்சும் யாரையாச்சும் உருப்படியே எடுத்து சான்ஸ் இல்ல. எனக்கு தெரிஞ்சு சான்ஸே இல்ல. சென்னையில ஜெயிக்கிறத சென்னையில ஜெயிக்க மாட்டேங்கும். பவுலிங் நல்லா இருந்து 180 பிளஸ் 90 190 கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த பேட்டிங் லைனப் வச்சுட்டு நம்மளால 200 180 பிளஸ் எல்லாம் சேஸ் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம இன்னொரு சேஞ்ச் என்னன்னா, ஓவர்டன் இல்லை இன்னைக்கு. இருந்த ஒரே ஹிட்டர் மாதிரினா ஓவர்டன் தான் எனக்கு தெரிஞ்சு. எல்லா டீம்லயும் ஒரு மிடில் ஆர்டர் ஒரு ஹிட்டர் தெரியுமா, பவர் ஹிட்டர், டிம் டேவிட் மாதிரி, மில்லர் மாதிரி. அப்படி சென்னையில இருக்கிறது ஒரே ஒரு ஓவர்டன் தான். அவரே வெளியே எடுத்தாச்சு. ஆமா, லைஃப்லெஸ்ஸா இருக்கு. இன்னுமே கூட கொஞ்சம் லைஃப்லெஸ் ஆயிட்டு. தோனி 10 ஓவர் கடிப்புனா வந்தாச்சு. 10 ஓவர் விளையாண்டு கொஞ்சம் கூட ட்ரை பண்ணாம கடைசி பேட்டு என்ன 20 கிலோ 30 கிலோ ஹைட்டா என்னன்னு தெரியல. ஷோல்டருக்கு மேல பேட்டே போக மாட்டேங்குது. யாருக்கும் பேட் ஸ்விங்கே இல்ல. என்ன பண்றாங்க ஒண்ணுமே புரியல. ஒரு T20க்கு இப்போ ஒரு விறுவிறுப்பா ஒரு 5 ஓவர் இருக்கு சேஸ் அப்படின்னா பார்த்து கேம் ஒரு விறுவிறு பண்றோம். நானும் டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், மறந்துட்டேன் நானே சேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா ஒரு ஓவர் தான் இருக்கு, பாக்கி 45 ரன் தேவை இருக்கு. ஆக்சுவலி பார்த்தா நம்ம ஸ்டார்ட்ல இருந்து சேஸ் ஸ்டார்ட்டே பண்ணல. அந்த ஒரு ஒண்ணு நடக்கும் தெரியுமா, சேஸ் பண்ணும்போது பேட்டிங் பண்ணும்போது ஈவன் ஸ்லோ ஸ்டார்ட் பண்ணாலுமே ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கப்பா சேஸ் அப்படின்ட்டு. ஒரு 2-3 பெரிய ஓவர்ஸ் வரும், ஒரு 20 ரன்ஸ் 15 ரன்ஸ் அப்படி பெரிய ஓவர்ஸ். அந்த பிறகு இப்ப சேஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு அந்த பேஸ் பிடிக்க போறோம் அப்படின்னு தோணும். இது ஸ்டார்டே ஆகல. ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து சேஸ் ஸ்டார்ட் பண்ணல, கடைசி வரைக்கும் அதே தெரியல என்னன்னு. எனக்கு என்ன நம்பிக்கை இல்ல கிடையாது ஆக்சுவலி. ஏன்னா எல்லா டீமும் ரொம்ப வேற லெவல்ல விளையாண்டு இருக்காங்க. விளையாட போனா பேட்ட மறந்து போன மாதிரி இவங்க பிளேயர் எல்லாம் மறந்துட்டு யாருமே கிடையாது. யாரும் கிடையாது, பிளேயரே கிடையாது. இதுல ஒரே ஒரு சேஞ்ச் தான், கான்வே மட்டும் தான். அதுதான் பாக்கி இருந்துச்சு. அவர் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் கொண்டு வரதுக்கு ஆள் இல்ல, முடிஞ்சிட்டு டாடா பாய் பாய் தான். அது விஜய் சங்கர் 5 வாட்டி 5 ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரோ, 5 ஆப்பர்ச்சுனிட்டி விட்டாங்க. கமெண்டேட்டர் சொல்றாரு, எனக்கு இன்னும் ஈஸியா வந்துட்டு 2 பாயிண்ட்ஸ் கொண்டு போயிட்டாங்க. டெல்லி கொஞ்சம் ஆகல, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு 10 ஓவர் கழிச்சு இவங்க கிவ் அப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ சென்னைக்கு அகேன்ஸ்ட் வின் பண்ணணும்னா ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள். ஒரு 180 பிளஸ் ஸ்கோர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் எடுத்துருங்க, மேட்ச் முடிஞ்சிட்டு. இதுதான் சென்னைக்கு அகேன்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. வேற இன்னொரு ஈஸியான விஷயம் என்னன்னா, சென்னையோட ஸ்ட்ராட்டஜியே இல்லை. ஸோ அது இன்னும் மற்ற டீம்லாம் பிளஸ் அமைஞ்சிருக்கு. டீம்லாம் ஒரு 4 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஆனா அதுலயே மும்பை 2 பாயிண்ட் நம்மளுக்கு அவங்க ஸ்ட்ரகிள் தானே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பயங்கர ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நல்ல பிளேயர் வச்சு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. நம்மளாட்டு பரவாயில்ல இது சொல்லி ஆறுதல் பண்ணிக்கிறோம். நம்ம நேத்து பார்த்து அந்த எனக்கு அதை பத்தி ஆக்சுவலி பதிவு பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. நான் இது ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பாக்கேன். அடிக்க முடியாம ரிட்டையர் அவுட் பண்ணி நம்ம விளையாடுறோம். நம்ம கல்லி கிரிக்கெட்ல நம்ம விளையாடுறோம். இதெல்லாம் நம்ம தான் பண்ணுவோம். விளையாட முடியலையா, நீ வெளியே வா நீ போ அப்படின்ட்டு இது பண்ணி விட்டுருவோம், ரிட்டையர் பண்ணி விட்டுருவோம். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நாங்களாம் போயிட்டு விளையாட விஜய்சங்கர் இவ்வளவு தூரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு, எங்களுக்கு நிம்மதி தான் முக்கியம். அதே மாதிரி விட்டுருக்கணும். அவங்க எப்படியும் தோந்துட்டாங்க. இலக்கணமா மாதிரி பிளேயர் அவங்க விளையாட வைக்க மாட்டாங்க. ஆனா அது ரொம்ப பெரிய தப்பு. அது ஆக்சுவலி நேத்து பண்றது அது மேனேஜ்மெண்ட் டிசிஷனும் ஒரு ஹார்திக் பாண்டியா டிசிஷனும். திலக் வர்மாவால எப்படி ப்ரோ அடிக்க முடியாது? அவன் சொன்ன ரீசன் ஓகே, எப்பயாவது ஒரு நாள் அப்படி வரும். ஆமா, எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அது படாது. தட் இஸ் ஃபைன். அது எல்லாத்துக்கும் நடக்குதுதான். சச்சின்கே நடக்கும், எல்லாத்துக்கும் நடக்கும். அது பரவாயில்ல. ஆனா அதுக்காக நீங்க வெளியே ரிட்டையர் பண்ணக்கூடாது. அது வந்து கான்பிடன்ஸ் கம்மி பண்ணும், டிமோரலைஸ் பண்ணிரும். ஏன்னா எவ்வளவு இம்பார்ட்டன்டான பிளேயர் ஈகோ டயரும் டிமோரலைஸ் பண்ணிரும். ரொம்ப ஒரு மாதிரி வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போய் அந்த டிசிஷன் சரியில்லை. எவ்வளவுதான் அவ்வளவு அந்த டைம் வரைக்கும் விளையாடலாம். லாஸ்ட்ல ஒரு ஓவர் தானே, அப்புறம் அடிக்கதான் அடிக்க கூட அதான சொல்லலாம். அடிச்சிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. ஆனா அதுக்கப்புறம் பின்னாடி என்னமோ பேட்ஸ்மேனும் இல்ல, சாண்ட்னர் தான் நல்ல பிளேயர். அது பண்ணிருக்க கூடாது. என்னைக்குமே இப்படி நடந்தது இல்லை. ஆமா, பாடி ப்ளோ மேல பட்டு தான் ரிட்டையர் ஆயிரு பார்த்துருக்கோம்.
இப்படி ஒரு ரிட்டையர் நம்ம பார்த்ததே கிடையாது. அதுக்கு அவங்க ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. எவ்வளவு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் அது தப்பு. ஆமா, அது பண்ணியிருக்க கூடாது. ஈவன் விளையாண்டு தோத்திருந்தா கூட திலக் கடைசி வரை நின்று தோத்திருந்தா கூட தட் இஸ் ஃபைன். ஆமா, வெளியே கொண்டு வந்து அது ரொம்ப பிளேயரோட மென்டலி அவருக்கு ரொம்ப ஒரு டிமோரலைஸ் ஆயிருவாரு. அதான் ரெண்டு பெரிய பெரிய டீம்னு சொல்லி சுத்திட்டு இருந்த ரெண்டு டீமுக்கும் வாய் கட்டு கால் கட்டு எல்லா கட்டு போட்டு அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சீசன் ஆச்சு ஒன்று ஞாபகம் இருக்கா? ஆனா இப்போ ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் வந்து சேடா ஃபீல் ஆகுது. இந்த ஐபிஎலுக்கு அப்புறம் தோனிக்கு போனா நல்லா இருக்காது. எனக்கு தெரிஞ்ச அவர் 2023 அந்த அதுலயே போயிருக்கலாம், வின் பண்ணிட்டு அப்பவே போயிருக்கலாம். ஆமா ஆமா, அழுதுகிட்டு அப்புறம் அப்படியே போயிருக்கலாம். இப்போ வந்து ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அந்த பல்ட்டி தான் சமாடி வாங்க போறாங்க பாக்கி இருக்கிற மேட்ச்ல எல்லாமே. ஆமா ஆமா கண்டிப்பா. அது இன்னும் எல்லாம் பெரிய பெரிய கேகேஆர் எல்லாம் இன்னும் பாக்கி தான். ஆமா, எல்லாம் நம்மளை பொறுத்தவரைக்கும் எல்லா டீமே பெரிய டீம் தான். எல்லாம் பெரிய டீம் எல்லாமே பெரிய டீம் தான். ஆக்சுவலி எல்லா டீமுமே ஸ்ட்ராங். இந்த வாட்டி டெல்லி சமயம் விளையாடுது, லக்னோ சூப்பரா விளையாடுது. லக்னோ பேட்டிங் எல்லாருமே ஒரு 3-4 ஸ்டார் வச்சிருக்காங்க. அவங்க பேட்டிங்லாம் பார்க்க நல்லா இருக்கு. ஸ்ரேயஸ் நல்லா ஃபார்ம்ல இருக்காரு. இவங்க அப்படி இல்லாம இருந்துக்கிற நம்ம தமிழ் பிளேயர்ஸே ஒரு டீம் பண்ணி சிஎஸ்கே வச்சு விளையாண்டுருக்கலாம். அது கூட ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வெங்கடேஷ் ஐயர், சாய் சுதர்ஷன் சூப்பரா விளையாண்டுருக்க பிளேயர். சாய் கிஷோர் பவுலிங் ஸ்பின்னர் இப்படியே பண்ணிருக்கலாம். டேலண்ட் ஸ்கவுட் டேலண்ட் அவுட் தான் பண்றாங்க, டேலண்ட் ஸ்கவுட் பண்ண மாட்டேங்கிறாங்க. 50 ரவுண்டாச்சும் விளையாட வச்சிருக்கலாம் தோனிக்கு பதிலா. ஆமா, ரஹானி எல்லாம் எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. ரஹானி இப்பவுமே நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் தான். அவரும் எடுத்துட்டு அவரும் அங்க நல்லாதான் விளையாண்டு இருக்காரு. இல்ல ஆமா, நீ சொன்ன மாதிரி டேலண்ட் எல்லாம் அவுட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க டீமை பில்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு இது ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரியல. தோனி தெரியல, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போன மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்ட் போய் ஸ்ட்ராட்டஜி போய் இனிமேல் என்ன விளையாட அதான் தோனி போகட்டும் விடு அப்படிதான் இருக்கு. தெரிஞ்சு எண்ட் ஆஃப் எரா மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், புலம்பணும்னு வந்தோம், புலம்பிட்டோம். நம்ம அடுத்த நம்ம ஏதாச்சும் குழம்புற வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பா. கண்டிப்பா அப்போ நாங்க இன்னொரு புலம்பல் வீடியோ போடுவோம் கண்டிப்பா. இப்ப அடுத்த சிஎஸ்கே மேட்ச்ல திரும்ப ஒரு புலம்பல்ல சந்திப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரம் விக்ரமன், சிகாகோ சக்திவேல்.